எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நிறைய பிரியாணி ரெசிபிஸ் செஞ்சுருக்கேன். ஆனால் இன்றைக்கி நான் பிரியாணி கூட தொட்டு சாப்பிட்ற ஒரு அருமையான கத்திரிக்காய் மசாலா செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு ஒரு தனியாக மசாலா தூள் ஒன்று அரைச்சி சேர்க்க போகிறேன். ஸோ இதோட ஃப்ளேவர்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். To watch this recipe in English, click on the link given in the description box. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்கு மசாலா பவுடர் அரைக்கணும். மிக்சர் ஜாரில் 3 டீஸ்பூன் வேர்க்கடலை, 1/2 டீஸ்பூன் முழு மிளகு, 1 டீஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் சீரகம் போடுங்க. இதெல்லாம் போட்ட பிறகு நல்ல பவுடராக அரைக்கணும். மசாலா தூள் ரெடி. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போடுங்க. இதோட 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்குனது, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் நறுக்குனது போடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி நிறம் மாறினதும் 1 டீஸ்பூன் பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் இஞ்சி விழுது போட்டு வதக்குங்க. பச்சை வாசனை போனதும் 1 கப் அரைச்ச தக்காளி விழுதை ஊற்றி கிண்டுங்க. இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கல்லுப்பு, இதெல்லாம் போட்ட பிறகு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேகணும். கத்திரிக்காயோட காம்பை எடுத்துட்டு 4 பக்கமும் கீறி விடுங்க. இந்த மாதிரி செய்யணும். பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ 1/2 கப் புளி கரைசல் ஊத்துறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வெட்டி வச்ச கத்திரிக்காயை போடுங்க. நான் 5 கத்திரிக்காயை போடுறேன். கத்திரிக்காய் இந்த புளி மசாலாவில் கம்ப்ளீட்டாக வேகணும். பத்து நிமிஷத்துக்கு கடாயை மூடி வேக வச்சிருங்க. 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் வெல்லம், 2 டீஸ்பூன் அரைச்ச வேர்க்கடலை மசாலா தூள் போட்டு கிளறுங்க. கத்திரிக்காய் மசாலா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் பெரட்டல் மாதிரி இருக்கணும். அருமையான கத்திரிக்காய் மசாலா ரெடி. பிரியாணியோட இதை சூடாக பரிமாறுங்க. சுவையான கத்திரிக்காய் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்க. இது ஒரு சூப்பரான சைட் டிஷ். நீங்கள் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி எதுக்கு வேணால் நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். ஸோ இது சும்மா கூட ஒரு சைட் டிஷ், சப்பாத்தி, பூரி கூட நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.